இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 33 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஆயுதப்படைகள் உள்ளிட்ட பணியாளர்களின் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்கிறது. மத்திய நாடாளுமன்றம், ஆயுதப்படைகள், காவல்துறையினர், இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ், புலனாய்வு சேவை அதிகாரிகள் போன்றவர்களின் அடிப்படை உரிமைகளை சில நேரங்களில் குறைக்கும், ரெஸ்ட்ரிக்ட் அல்லது அளிக்கும் அப்ரோகேட் அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. ஏன் இப்படி உரிமைகளை குறைக்க வேண்டும்? இதற்கான காரணம் ஒழுங்கும் கட்டுப்பாடும் மிக முக்கியமானவை. தேசிய பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை அமைப்பின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். எந்த வகையான அரசியல் செயற்பாடுகளும் போராட்டங்களும் பாதுகாப்பு பணியாளர்களால் செய்ய முடியாது. எளிய உதாரணம், ஒரு இராணுவ வீரர் அரசியல் கட்சியில் சேர்ந்துவிட்டு பிரச்சாரம் செய்ய முடியாது. இது அடிப்படை உரிமையான ஆர்டிகிள் 19 பேச்சுரிமையை குறைக்கும் ஒன்று. ஒரு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் வீரர் வேலை செய்யும் போது தனக்கான ஒரு சங்கம் உருவாக்க முடியாது. இது அடிப்படை உரிமையான ஆர்டிகிள் 19 ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் உரிமையை குறைக்கும். இறுதியாக ஆர்டிகிள் 33 என்பது அடிப்படை உரிமைகளை நீக்கிவிடும் உரிமை அல்ல. அது மிகுந்த கட்டுப்பாடுடன் சட்டத்தின் மூலம் மட்டுமே சில உரிமைகளை குறைக்கும் வகையில் உள்ளது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.